அன்பு கன்னிராசி நேயர்களே வணக்கம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ராசி அதிபதி புத பகவான் 11ஆம் இடம் ஆகின லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சந்தோஷம். அதே நேரத்தில் கர்மஸ்தானத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறார் செவ்வாய் பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். சூரிய பகவான் 12ஆம் இடத்தில், ராசியில் கேது பகவானும் சுக்கிர பகவானும், சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார்கள். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இப்போ ரொம்ப முக்கியமா இந்த செப்டம்பர் மாதத்துல நாம கவனத்துல கொள்றது தொழில் சார்ந்த விஷயம். வேலை, தொழில், இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படும். அதிகமான ஆசைகளுக்கு உந்தப்படுவீர்கள். இந்த அதிகமான ஆசைகளுக்கு உந்தி நாம ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு திறன்பட அமைகிறதா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அப்போ வேலை, தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும். அது வருமானத்தை கொடுக்கிறதா அல்லது உங்களை அறியாமல் உங்களுடைய தூக்கத்தை கிடைக்கிறதா அல்லது உங்களுக்கு வீண் மன பிரச்சனைகளை கொடுக்கிறதாங்கிறத பார்க்கணும். ஆசைகள் அதிகமாகும். எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க பகுத்தாய்ந்து கொண்டே இருப்பீங்க. அதே நேரத்துல இந்த அபரிமிதமான ஆசைகள் அதுல போய் மாட்டிக்குவீங்க. அவ்வாறு நாம் மாட்டும் பொழுதுதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ஆனா அதே நேரம் உங்களுடைய கை பணம், அதாவது சேமிப்பு நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா வருங்காலத்தை பற்றிய கனவுகள் நமக்கு நிறைய இருந்தாலும் வருங்காலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒவ்வொரு பணமும் உங்களை காப்பாற்ற போகிறது அல்லது உங்களுடைய குடும்பத்தாரை காப்பாற்ற போகிறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். ஆசைகள் அதிகமாகும். இதனால என்ன ஆகும்னா தூக்கம் கெடும். ஸோ தூக்கத்திலிருந்து வெளில வரணும். அப்போ நிம்மதியான உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முக்கியமாக கால் முட்டி, கணுக்கால், இந்த இடங்கள்ல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் முக்கியமாக பார்த்தா மார்பு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. அதிகமான இன்ட்யூஷன் பவர் கிடைக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நாம் போயிட்டே இருப்போம். நம்மளுடைய எதிராளிகள் நம்மளை ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்க வைப்பார்கள். அதே நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க கிட்ட இருக்கிற கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு உங்கள் கைப்பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்பி அது கிடைக்காது. அதனால அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. யாராவது 1000 ரூபா கேட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து அவன் திரும்பி கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லை அவன் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நீங்க 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா திரும்பி வரவே வராது. அதனால அந்த சில விஷயங்கள்ல பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கு. அதே நேரத்துல நிறைய கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பகுத்தாய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி பகுத்தாய்ந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் தான் வரும். உங்களுடைய எதிராளிகளை நம்பாதீர்கள். உங்களுடைய எதிராளிகள் உங்களை ஒரு நல்ல வழியில் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னா இல்லை. புதிய காதல் மலரும். அந்த புதிய காதல் வரும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏற்படும். அந்த வீண் விரயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த காதல் ஜெயிக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது ஜெயிக்காது.
அப்போ விரயத்தோட போகுது. அப்போ உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் தூக்கம் வரும், தொழில் நன்றாக இருக்கும், தொழிலில் உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டும், உங்களுடைய சேமிப்பில் உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் கவனத்தை வைத்தால் உங்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும். யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது. யாரிடத்திலும் நீங்கள் யார் கேட்டாலும் பணம் தராதீர்கள். ஒருவரை நம்புவதற்கு முன்பு ஒரு முறைக்கு 1000 முறை நீங்கள் யோசித்தே தீர வேண்டும். உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும், ஆனா அந்த புத்திசாலித்தனம் உங்களை நல்வழியில எடுத்துட்டு போகணும். அங்கதான் ஒரு பிரச்சனை வரும். அப்போ பிரம்மாண்டத்தை ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி நாம போகும் பொழுது அந்த பிரம்மாண்டம் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்போ நம்மளுடைய கனவு உலகத்திலேயே நாம இருந்துகிட்டு இருப்போம். அதுல இருந்து நாம் வெளில வரணும். நண்பர்கள் அப்படின்னு சொல்லி உங்க கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு சில லாபங்கள் இருக்கிறது. உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவை. யாரிடத்திலும் கடிந்து பேசக்கூடாது. முக்கியமா உயர் அதிகாரிகளிடத்தில், உங்களுக்கு மேலதிகாரிகளிடத்தில் கடிந்து பேசாதீர்கள். கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்த செப்டம்பர் மாதம் ஒரு இனிமையான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.